நாங்க சாதாரண டிக்டாக் செலிபிரிட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தைப் போலவே தமிழ்நாட்டில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது இன்ஸ்டா பிரபலம் திவ்யா கள்ளச்சி சிறுவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக வெளியான பகீர் புகார். கார்த்திக் என்பவர் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும் அவரை தீவிரமாக தேடி அலையும் இன்னசென்ட் பெண்ணாகவும் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டிருப்பவர்தான் இந்த திவ்யா கள்ளச்சி. கார்த்தி மொட்டைப்படிடா கார்த்தி, இந்த மொட்டைப்படியை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஃபீல் வருதா கார்த்தி. தன்னை ஏமாற்றிவிட்டு சென்றவராக திவ்யா குற்றம் சாட்டியது ஒரு கார்த்திக்கைத்தான். ஆனால் கார்த்திக் என்று பெயர் வைத்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் இவரது வீடியோ பேச்சால் ஏன் தான் இந்த பெயரை நமக்கு வச்சாங்களோ என கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள். ஆபாச பேச்சு, அருவருக்கத்தக்க டான்ஸ் என ஆட்டம் போட்டு சர்ச்சைக்குள்ளான திவ்யா கள்ளச்சி தற்போது குழந்தைகளுக்கு எதிரான மிகப்பெரிய பாலியல் புகாரில் சிக்கியிருக்கிறார். யூடியூப் சேனல் மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தி வருகிறார் சமூக ஆர்வலர் சித்ரா என்பவர். இவரது யூடியூப் சேனல் சில தினங்களுக்கு முன்பு ஹேக் செய்யப்பட்டதோடு 2.5 லட்சம் பணம் திருடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சித்ரா விசாரித்த போது திவ்யா கள்ளச்சிக்கு இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. திவ்யா கள்ளச்சியின் சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்ற போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி சித்ராவுக்கு காத்திருந்ததாக தெரிவித்தார். திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேர்ல அந்த மணி 2.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது விஷயமா நான் அந்த பர்சனை பத்தி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள், பல விஷயங்களை வலைதளத்துல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். இது விஷயமா நேர்ல போய் பார்க்கலாம், பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க, திவ்யா கள்ளச்சி அந்த இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல. நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன். ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது ஒரு வாக்குவாதத்துல, ஒரு பிரச்சனையில தான் முடிஞ்சது. தன்பால் ஈர்ப்பில் ஈடுபடும் பணக்காரர்களுக்கு சிறுவர்களை அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாகவும் இதற்காக திவ்யா கள்ளச்சி, சிக்கா உள்ளிட்டோர் இணைந்து வாட்ஸ்அப் குழுவையே ஆரம்பித்திருப்பதாகவும் சித்ரா குற்றம் சாட்டினார். அதில் திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, நிஷா, ரெட்டை நாக்கு டாட்டூ கலைஞன் பிங்கி பாய் ஏலியன் உள்ளிட்டோரின் அந்தரங்க வீடியோக்கள் இருப்பதையும் பார்த்ததாகவும் திவ்யா கள்ளச்சி குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து வைத்திருப்பதோடு அவர்களை டார்ச்சர் செய்து ரசிக்கும் கொடூர மனம் கொண்டவர் எனவும் குற்றம் சாட்டினார் சித்ரா. எங்களை இவங்க பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமா என்னால் சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்றதுக்கு எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் செக்ஸ் குரூப் வச்சிருக்காங்க. அவங்களோட போன்ல குரூப் வச்சிருக்காங்க. எங்களோட போட்டோ நிறைய பேருக்கு அனுப்பி எங்களை யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னுச்சு. அது மட்டும் இல்லாம நான் கண்ணால பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, அது மட்டும் இல்லாம நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ, செல்வராணி ஏதோ எனக்கு நேம் சரியா ஞாபகம் இல்லை, அவங்களோட வீடியோ, அது மட்டும் இல்லாம உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு பணம் ரேட்டு பேசின ஆடியோ,
அது மட்டும் இல்லாம இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேல அந்த லேடியோட போன்ல இருந்தது. திவ்யா கள்ளச்சி மற்றும் தீபா ஆகியோர் தனது ட்ரஸ்டை பயன்படுத்தி 2,50,000 ஏமாற்றியிருப்பதோடு தனக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளை தெரியும், தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஆர்வலர் சித்ரா. நான் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்ன வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன புதுசா ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே, அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததுல அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதுல இருந்தது. நான் இந்த விஷயத்துல ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்ன பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறாங்க. இது குறித்து விருதுநகர் மாவட்ட எஸ்பியிடம் விரிவான புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார் சித்ரா.